ஹலோ ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து சின்னதாக ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சுங்க. அதை தான் நாங்கள் கேக் வெட்டி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது. முக்கியமாக எங்கள் ஸ்கூலில் வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், சந்தோஷமாக சொல்லிக்கிறேன், எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க உமன்ஸ் ஸ்டாஃப் தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது. ரொம்ப அன்றைக்கி டே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. கேக்லாம் ஊட்டிக்கிட்டு எல்லோரும் வந்து கேம்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க மேடம். அந்த கேம்லாம் விளையாடிட்டு ரொம்ப ஒரு ஃபன்னாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறேங்க. பெண்ணாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்ய வேண்டுமே அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, கண்டிப்பாக பெண்ணாக பிறந்ததுக்கு நல்ல மாதம் தாங்க செய்யணுமே. ஏன்னா நம்மலாம் அப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக பெண்ணாக பிறந்திருக்க மாட்டோம். ஆண்களுக்குள்ளேயும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, பெண்களுக்குள்ளேயும் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் பெண்களை வந்து போற்றும் போது பெண்களுக்காக ஒரு நாள் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு வச்சு போற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என் நாள் வந்து நமக்கான நாளா அப்படின்றது இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இப்போ வந்து பெண்களுக்கான சேஃப்டின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றதான் நான் நினைக்கிறேனே. ஏதாவது ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இப்போ வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான் தவிர மீதி எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சேஃப்டியாக நம்ம பெண்களை அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் ஆகணும்னா, நம்ம இப்போலேருந்தே நம்ம ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அடுத்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ.